என் தங்கப்பிள்ளையே, நீ அழுதது எல்லாம் போதும். இப்பொழுது உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டால் போதும். உன்னால் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் ஒரு பெண்ணால் நடத்தி கொடுக்கப்படும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் தேக்கி வைத்திருக்கிறாய். அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையாக முழுமையாக மாற்ற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி எப்பொழுதும் மனதளவில் விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த என் குழந்தை, இப்பொழுது அந்த விஷயங்களை பெறுவதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்கின்ற தருணம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கப் போகின்ற இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதையுமே சரியான புரிதலோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் 1000 உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தினாலும் அந்த அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் பல நன்மைகளையும் தொடர்ச்சியாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வெற்றியை எப்பொழுதுமே நீ உன்னுடையதாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணங்களை அடைந்திட வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதுமா? எதிர்பார்க்கின்ற வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். எந்த இடத்தில் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நீ நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும். அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். வாழ்க்கையில் பணக்காரன் ஏழை என்ற ஒரு பாகுபாடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. பணம் இருப்பவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் பணம் இல்லாதவனை காலுக்கு கீழ் போட்டு மிதிப்பதும் இந்த உலகம். இது பெற்றவர்கள் கூட இந்த பாகுபாடுகளை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பணம் இருக்கின்ற பிள்ளையை தனக்கு உற்ற பிள்ளையாகவும் பணமில்லாத பிள்ளையை தூக்கி வெளியில் வீசுவதும் இவர்களின் வேலையாக இப்பொழுதெல்லாம் மாறத் தொடங்கிவிட்டது. ஆனால் இன்று அது அவர்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கலாம். நாளை இதன் முடிவு என்னவாக இருக்கும் தெரியுமா? யார் ஒருவரிடத்தில் பணம் இருக்கிறது என்று சொல்லி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்களோ அவன் நாளை இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் திரும்பிக் கூட பார்க்காமல் சென்று விடுவான். எவன் ஒருவன் பணம் இல்லை என்று தரையில் வீசப்பட்டானோ அவனால் மட்டுமே அவர்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். பணம் இருப்பவன் எதையும் பணத்தை வைத்து சாதித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருப்பான். பணம் இல்லாதவன் என்ன நடந்தாலும் நாம் நம்முடைய நல்ல மனதை வைத்து அதை சாதிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை கொண்டவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவத்தோடு நீ எப்பொழுதும் நடந்து கொள். பணம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அவசியம். ஆனால் அது மட்டுமே முக்கியம் என்று நினைப்பதுதான் தவறு. அதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் பாதி காலங்கள் அத்தோடு தொலைந்து போய்விடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே உனக்கான பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றது. நான் இருந்து எதிர்பார்க்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெளிவாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த தருணமும் உன்னால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுது மாறும் என்று. உன் தாயானவள் நான் நினைத்து விட்டால் அது மாறிவிடும் அல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம் ஒருவரால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது.
அதுவும் அவர் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பெண்ணால் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகின்ற நிகழ்வு நடக்கத்தான் போகிறது. இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு வெற்றியும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணரப்போகின்ற நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமாக வந்துவிட்டது. யாரை நீ என்னவாக எதிர்பார்க்கிறாய்? யாரிடத்திலிருந்து எந்த விஷயத்திற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாய்? யார் உன்னை எந்த இடத்தில் உதாசீனம் செய்தார்கள் என்பது எல்லாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, எந்த விஷயத்திற்காக எது உன்னிடத்தில் இல்லை என்று இதையெல்லாம் செய்தார்களோ அதை பெற்றுக்கொள்ளும் வரை உன் போராட்ட காலம் முடிவடையாது. அதை நீ பெற்றுக்கொண்டால்தான் சந்தோஷமாக அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இத்தோடு முடிந்து விடுவதல்ல, எப்பொழுதுமே சரியாக தொடர்ந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கையாக மாறும். இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது சதுர்த்தியினுடைய இரவு. விநாயக பெருமானுக்குரிய இந்த இரவில் அவரை வணங்கி அவரிடத்திலிருந்து முழுமையான ஆசிகளை நீ நிறைவாக பெற்று கொண்டாய் என்பது உண்மை. அப்படியானால் இந்த நாள் முடிவானது. நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போவது பஞ்சமி நாள் அல்லவா? வராகி அம்மாவிற்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி நாள் நாளைய விடியலாக இருக்கிறது. இந்த நாளில் வராகி அம்மாவினுடைய ஆசிகளை முழுமையாக பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்ட கண்ணீருக்கெல்லாம் பதிலை பெற்று கொள்ளப் போகிறாய். யாரும் தானாக ஒருவரை தேடிச் சென்று உதவி செய்ய போவது கிடையாது. ஆனால் உனக்குள் சரியான தகுதி இருக்கும் பொழுது, அதற்கான நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது, நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தால் இங்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்தால் இங்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உன்னால் மீட்டெடுக்க முடியும். அதற்கு ஏற்றது போல உன்னை நீ இப்பொழுதே தயாராக வைத்திரு. நடத்தி முடிக்க முடியாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடத்தி முடிக்கப்படும் உன்னுடைய நல்ல எண்ணங்களினால். நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய அந்த பெண் இந்த வராகி நான் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு இனி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நீ சிறப்பாக எடுத்து வைக்க வேண்டும். அம்மா சொன்னது போல நாளைய விடியல் உனக்கான விடியலாக மாற வேண்டும். நாளைய தினம் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னால் அத்தனை விஷயங்களையும் சாதித்து காட்ட முடியும். உன்னால் அத்தனை விஷயங்களிலும் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர முடியும். நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காத காரியம் எதுவும் கிடையாது. நீ ஆசைப்பட்டால் இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறும். அப்பேற்பட்ட இந்த நாளில் எதிர்பாராத நேரத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பினால் ஒருவரால் எதையும் சாதிக்க முடியும். இந்த வராகியின் அன்பு ஒருவருக்கு அனைத்தையும் மீட்டு கொடுக்கும். ஏனென்றால் வராகியினை நெருங்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக மட்டுமே இருக்க முடியும். இவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாகவே இருக்க முடியும். எப்பேற்பட்ட துன்பத்திலும் இந்த வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாதவர்கள், எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தான் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய முடிந்தவர்களாகத்தான் இவர்கள் இருக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக என்றும் என்றென்றும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். நான் இருந்து கொடுப்பேன் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும்.
யாராலும் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டத்தை கொடுக்க முடியாதபடிக்கு உன் தாயானவள் நின்று உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னோடு இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும் இத்தோடு முடிந்து வராகியினுடைய அருளை பெற்று உனக்கு நல்லது நடத்தி தரப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதன் முடிவு உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும். உனக்கான இந்த நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். எதிர்பார்க்கின்ற வேலைகளில் உனக்கு எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் கிடைக்காமல் போனாலும் அதையெல்லாம் நீ நிறைவாக பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பொழுதாவது மனது மிகவும் வேதனையோடு இருக்கின்றது, அல்லது பேசுகின்ற வார்த்தைகளில் குழப்பம் இருக்கின்றது, பேசும் பொழுது மனது தடுமாற்றம் அடைகிறது எனும் பொழுது, என் பிள்ளை, நீ நிச்சயமாக மனதை அமைதிப்படுத்து. பேசுகின்ற வார்த்தையை அத்தோடு நிறுத்திவிடு. ஒரு நிமிடம் உன்னை அமைதிப்படுத்தி கொஞ்சம் நீரை நீ அருந்திவிட்டு அதன் பிறகு நீ பேச தொடங்கு. அப்பொழுது உன் மனது சட்டென்று அந்த நிலையிலிருந்து மாறி எதையாவது நல்லபடியாக பேச வேண்டும், நாம் தவறுதலாக பேசுகிறோம் என்கின்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்துவிடும். இத்தனை மாற்றங்களையும் கடந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள். எதிர் வருவது அத்தனையுமே இனி உன்னை எக்காரணத்தை கொண்டும் தவிக்க விட்டு விடாது. இனி எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாது. வளர்பிறை பஞ்சமி நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எத்தனையோ துன்பங்களுக்கு ஆட்பட்ட உன் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் பார்க்க போகிறது. எத்தனையோ கஷ்டங்களை உனக்கு கொடுக்க கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறாய். எதையும் நினைத்து கலங்கி விடாமல், எந்த விஷயத்தை நினைத்தும் வருத்தப்படாமல், உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறது என்று சொல்லி நீ பெருமைப்பட்டு கொண்டாலே போதும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அது போதும். அதிலிருந்து எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பது உனக்கே மிகப்பெரிய தைரியமாக கிடைத்துவிடும். நல்லதை பெற வேண்டும் என்று நினைப்பதை விட தீயதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்து பார். தீமைகள் அழிந்து நன்மைகள் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். தீமைகள் அழிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் ஒட்டு மொத்தமாக உனக்கு கிடைக்க தொடங்கும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என்றும் என்றென்றும் உணர்ந்திட என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே தயாராகி விட்டால் போதுமே. இனி எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டாம். அத்தனை மாற்றங்களையும் கடந்த உனக்கு என்றும் என்றென்றும் இந்த வராகி துணை இருப்பாள் என்பது உன் நினைவாக இருக்கட்டும். எந்த நிலையிலும் அம்மா உன்னை வழிநடத்துவாள் என்பதனை நீ எப்பொழுதும் உன் சிந்தனையில் வைத்திருக்கட்டும். பஞ்சமியின் விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வருவாள் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். அம்மாவை வரவேற்க தயாராக இரு. ஒரு சில காரியங்களை உன்னுடைய இல்லத்தில் முடித்து கொடுக்க வேண்டிய வேலை அம்மாவிற்கு இருக்கின்றது. அதை நாளைய தினம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.